குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உனக்கான ஒரு உண்மையை இந்த முருகன் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என்னை தவிர்த்துவிட்டு செல்லாதே. உன்னை விட்டு போன ஒன்று மீண்டும் உன்னிடமே வருவதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றது. காரணத்தை கேள் என் தங்கமே. நிச்சயமாக உனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கும். நீ பிரிந்து சென்றதை நினைத்தும் இழந்து விட்டதை நினைத்தும் வருத்தப்பட்டாய். என் சூழ்நிலை மட்டும் இப்படி எனக்கு எப்பொழுதுமே நேரெதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றதே என்று நினைக்காதே. உன்னை பற்றி யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும், எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும், கலங்காதே. நீ எதிர்பார்த்த தடைப்படும் போதெல்லாம் உனக்கு யாருமே இல்லையே என்று உன் தனிமையின் போராட்டத்தை நினைத்து நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு பக்கபலமாக உன்னுடைய பாதையில் உன் முருகன் இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருத்தப்படுகிறாய்? நடப்பதும் நடக்கப் போவதும் இந்த முருகன் அருளால் உனக்கு நல்லதையே நடத்தி தரப்போகிறேன். என் தங்க பிள்ளையே, நான் ஒருவன் இருக்குவது போல யாரையும் நீ இங்கு தேடிச் செல்ல வேண்டாமல்லவா? உன் விருப்பத்தை மெல்ல நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ யாரிடமும் செல்ல முயற்சிக்காதே. இனி வரும் காலத்தில் வெற்றியடையத்தான் போகிறாய். நீயாக இருப்பதனால்தான் எந்த கடினமான பாதையிலும் உன்னுடைய உண்மையிலிருந்து நீ மாறாமல் இருந்து கொண்டு இருக்கும் தருணத்தினாலே உன்னுடைய வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்டேன். என் பிள்ளைகள் எந்த நிலையிலும் அங்கு மாறாத நிலையாக உறுதியான திடத்தோடு இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய உண்மை தன்மை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டது என்று பொருளாக நினைந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, உன்னை விட்டு பிரிந்து விட்டதை நினைத்து அங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. என் தங்கமே, இப்போதெல்லாம் நீ தனிமையில் இருப்பது போல் உணர்கிறாய். ஆனால் அந்த உறவானவரோ உன்னிடம் சேர்வதற்கு துணிந்து விட்டார். என் பிள்ளைகள் கடினமான பாதையை கடந்து விட்டார்கள். அந்த குழப்பமான மனநிலையிலிருந்து வெளிவர என் உதவியை நாடிக்கொண்டு இருக்கின்றாய். நிச்சயமாக அந்த புதிய முயற்சியின் பலனாக இந்த வேலவனின் அருளால் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. எது வந்தாலும் உனக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேள். இன்பமில்லா வாழ்க்கை என்று உன்னிடம் கிடையவே கிடையாது. துன்பமும் உன்னை தேடுகிறதே என்று நீ நினைக்கிறது கலங்காது. இருமடங்கு இன்பம் கூடி வரும் நேரமும் உன்னை நெருங்கிவிட்டது. இனி துன்பம் கலந்த இன்பத்தையும் சுமக்கத்தான் போகிறாய். யாம் இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. என் தங்க பிள்ளையே, உன் மனதின் பாரத்தோடு நீ அங்கு அடுத்தடுத்த அடியை எடுத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அதற்கான முன்னேற்றத்தை தருவது இந்த முருகனாக இருக்கும் பொழுது நீ ஏன் உன் பாரத்தை சுமக்க நீயாகவே இருந்து கொண்டு இருக்கின்றாய்? உன்னருகில்தான் நான் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேனே. ஏதேதோ காரணத்தை சொல்லிவிட்டு உன்னை விட்டு பிரிந்து விட்டார்களே என்று நினைக்க வேண்டாம். அந்த காரணத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவது இந்த முருகனாக இருக்கும் பொழுது நீ நடத்தும் போராட்டமானது இங்கு வெற்றியடையத்தான் போகிறது. யாருமே இல்லை என்பதை தாண்டி எனக்காக என் அப்பன் முருகன் இருக்கின்றான். 1000 துன்பம் வந்தாலும் அப்பா என்னைத்தானே அழைக்கிறாய். அதன் பிறகு நீ எதற்காக கலங்குகிறாய்? என் பிள்ளையை நான் கைவிடுவதே கிடையாது. நான் எப்படி விடுவேன் என்று நீ நினைக்கின்றாய்? பிள்ளைக்கு வரும் துன்பம் அப்பனுக்கு இல்லையா? நான் உன்னை துன்பப்படுத்தி ஆனந்தம் காண்கின்றேனோ என்று நினைக்க வேண்டாம். என் தங்கமே, அந்த துன்பத்திலும் உனக்கான உண்மை தன்மையை நிறைவேற்றுவதற்குத்தான், அந்த உண்மை தன்மையை புரிய வைப்பதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எத்தனை சோகங்களுக்கு இடையிலும் நீ எவ்வளவு தைரியத்தோடு இருக்கின்றாய் என்று அந்த தைரியத்தை பார்த்து நான் பிரமித்ததும் உண்டு. இதோ துன்பம் வந்து உன்னை சோதிக்கிறது என்று நீ நினைக்காதே. இருள் கொண்ட ஆழமான விஷயத்தில் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் பொழுது நல்லதுதான் நடக்கப் போகிறது. சற்று தடுமாறவே செய்து கொண்டு இருக்கின்றேனே என்று நினைக்காதே. உன் அப்பன் கந்த நிழலாக இருக்கும் பொழுது நல்ல
நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது. எல்லா செல்வ வளங்களையும் உனக்கு தந்து சகல ஐஸ்வர்யங்களோடும் சந்தோஷமாக வாழ்வதற்கான நிலையை உனக்கு உருவாக்க நான் வந்து இருக்கும் போது நீ கேட்ட விடுதலையை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன். மனம் தளர்ந்து விடாதே. இந்த முருகன் உன்னருகில் இருக்கும் பொழுது எதை நினைத்தாயோ அதை வரமாக பெறும் நல்லதை நீ பெறத்தான் போகிறாய். என் பிள்ளையே, இழந்ததை மீட்டெடுத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் வந்திருக்கும் பொழுது உன் சந்தோஷத்தை நான் தருவதற்குத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டு இருக்கிறாய். நிச்சயம் வெற்றி உன் வசமாகத்தான் மாறும். உனக்காக நான் இருக்கிறேன். உன் நிழலாக, உன் வெற்றியாக, உன் தைரியமாக யாம் இருக்க பயமேன். நல்லதுதான் உனக்கு நடக்கும்.